ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஒரு குட்டி ரீலன்னு சொல்லி சொன்னோம். உங்களோட கையில் ஒரு காயம் வந்து வைங்கோ, அந்த காயத்துல இருந்து ரத்தம் வந்து ஒன்று இருக்குது. இப்ப நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போய் இந்த காயத்துக்கு மருந்து போடுவீங்களா, இல்ல இந்த காயத்தை யார் எனக்கு உருவாக்கினது அந்த நபரை கூட்டி கொண்டு வரணும், அவர்கிட்ட வந்து இந்த காயத்தின் வலியை பற்றி நான் சொல்லணும், இந்த காயத்தால் எனக்கு எவ்வளவு கஷ்டம்னு நான் சொல்லணும், அவர் அதை ஏற்றுக்கொண்டு என்னட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு பிறகுதான் நான் இந்த காயத்துக்கு மருந்து போடுவேன்னு காத்து கொண்டிருப்பீங்களா? இல்ல, மருத்துவர்கிட்ட தான் போவீங்க. ஆனா உங்களோட மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கு மட்டுமே அப்படி காத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களோட மனதுல வந்து நிறைய பேர் ஏமாற்றங்கள் தந்திருப்பினம், கஷ்டம் தந்திருப்பினம், அவமானம் தந்திருப்பினம், கத்தியால குத்தி 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 வர்ற காயம் மாதிரியான காயங்கள் நிறைய தந்திருப்பினம். அந்த காயங்களை ஆற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த காயங்களை தந்தவர்களை கூட்டி கொண்டு வரணும், அவர்களுக்கு அதை பற்றி விளங்கப்படுத்தணும். அந்த காயத்தின் வலி, அதால வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வலியை அனுபவிக்கிறீங்கன்றத வந்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தணும். அதை அவைகள் விளங்கி கொள்ள வேணும். விளங்கி கொண்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எல்லாம் வெயிட் பண்றது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயம் எனக்கு விளங்குது. அந்த வலின்ற கஷ்டத்தை வந்து அவைகளுக்கு சொல்லணும், அவையிட்ட இருந்து ஒரு நீதி கிடைக்கணும் உங்களுக்குள்ள இருக்கிற ஏக்கம் எனக்கு விளங்குது. ஆனா அது வந்து உங்களுடைய கடமை இல்லை. உங்களுடைய கஷ்டத்தையும் காயத்தையும் மாற்ற வேண்டியது மட்டுமே உங்களுடைய கடமை. மிச்சத்தை வந்து காலம் பார்த்துக்கொள்ளும். காலம் தன்னுடைய கடமையை கட்டாயம் செய்யும்.